பசி வந்தால் பலாப்பழம், இல்லை என்றால் மாம்பழம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. முக்கணியில் 2வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பலாமரத்தை நட்டு 6 வருஷம் கழித்து தான் காய் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வெயில் காலம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த மரம் தன்னோட இலைகளை உதிர்த்து மரத்தோட அடியில் இருக்கக்கூடிய வேரை வந்து ஈரப்பதத்தோடு வச்சுக்குது. இந்த மரம் ஒரு வழியாக 20 அடி வளர்ந்து கம்பீரமாக நிற்கிது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு எறும்பு வந்துருச்சு. இந்த எறும்பை பார்த்தவங்க இதை மருந்தடிச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா உணவு சங்கிலியே பாதிக்கும். எப்படின்னா, இந்த மரத்தில் சிலந்தி கூண்டு கட்டியிருக்கு. அந்த கூண்டில் நிறைய எறும்புக்கு வந்து மாட்டி சிலந்திக்கு இரையாகுது. ஒருவேளை நாங்கள் இதை மருந்தடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னா சிலந்திக்கு இறை இல்லாமல் போயிடுது. அந்த சிலந்தியை பிடிச்சி சாப்பிட வரக்கூடிய பறவைகளும் அதனால் பாதிக்கப்படுது. ஒரு வழியாக இந்த பலாப்பழம் அறுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த பலாப்பழம் அறுக்கிறதுக்கு தயாராகிடுச்சா இல்லையான்னு கடைக்காரங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த முள் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து அறுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடி நம்மளும் வந்து இதை அறுத்து பழுக்க வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.